இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. தினேஷ்க்கும், விஷ்ணுக்கும் நடுவில் இந்த ஒரு டிஸ்கஷன். ஸோ இந்த டிஸ்கஷனில் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சார் வந்து விசித்ராவை வந்து கண்டிச்சிருந்தாங்கல்ல. இந்த மாதிரி ஒருத்தரோட பர்சனல் லைஃப் பற்றி, அதுவும் நீங்கள் அவங்களுக்கு அறிவுரையே சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டீங்க. அந்த மாதிரி பர்சனல் லைஃப் பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா வந்து கமல் சார் வந்து சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் தான் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரியவே செஞ்சது. ஏன்னா அது கேமரா முன்னாடி மட்டும்தான் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாயா வந்து பார்த்திங்கன்னா, தினேஷ் கிட்ட வந்து அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன விசித்ரா சொன்னாங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து விஷ்ணு கிட்ட வந்து தினேஷ் வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது வந்து அவங்க மாயா வந்து கேட்டாங்க, விசித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்க, அதுக்கப்புறமா வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. விஷ்ணு வந்து சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஷ்ணு வந்து தினேஷ்க்கு வந்து சொல்கிறாரு. புரிஞ்சுப்பாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் வந்து அவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க. டென்ஷன் ஆகிட்டாங்கன்னா, மனம் முடிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா சும்மா வரவும் போகிறவங்களாம் இதை பற்றியே வந்து நம்ம பற்றியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும்ல. அதுதான் வந்து எனக்கு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. அப்புறமா வந்து அந்த டாப்பிக்குள்ளே சும்மா சும்மா இழுத்து அவங்கள இழுக்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும். எல்லாம் நம்ம பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. நாம் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அவங்களும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களும் வந்து பார்த்துருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அது நான் பேசுகிறது ஒன்று இருக்குது, பட் மற்றவங்க பேசுகிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட சொல்லி அதை பற்றி யோசித்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவர் வந்து விஷ்ணு வந்து அவர் ஒரு பாசிட்டிவாக வந்து சொன்னார். கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ்க்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நடந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.